ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பஜ்ரா சேஃப்டெக் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பிராமா பிராண்ட்லேருந்து ஒரு டாப் லைன் சீரியஸில் இருக்கக்கூடிய கேமரா தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2-3 ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து டாப் லைன் சீரியஸில் இருக்கிற NVR IP கேமரா போட்டிருப்போம். அதே மாதிரி இது 3 லைன் சீரியஸில் 5MP கேமரா. இதுக்கு முன்னாடி நம்ம புல்லட் கேமரா பார்த்துருப்போம். அதிலே வந்து இது டூம் கேமரா. மற்றபடி ஸ்பெக்கு அதுக்கு இது சேம் தான். இதோட மாடல் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா PT-NC351P6 ISU D2ங்கிற மாடலு. இது வந்து 2.8mm லென்ஸு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஓப்பன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. இது டூம் கேமரானால இதோட லென்ஸ் வந்து ஃபுல்லாக கிளாஸில் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட் கிளாத் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டூம் கேமராவை வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்கெங்கே ஸ்க்ரூ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கரை நீங்கள் கிழித்து எங்கே வாலில் நீங்கள் ஸ்டிக் பண்ணுமோ அங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸில் ட்ரில் பண்ணி நீங்கள் ஸ்க்ரூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம இதை வந்து வெளியே யூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதோட ஜாக்கில் வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப் ஒட்டிக்கிறதுக்காக நான் ஒரு 2 வாட்டர் ப்ரூஃப் டேப் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமரா எடுத்து வெளியே வச்சுட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஜாக்கை வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து வாட்டர் ப்ரூஃப்காக தான். இதை வந்து நம்ம அந்த ஜாக்கில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃப் டேப் ஒட்டிக்கணும். சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமராவை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா வேண்டல் ப்ரூஃப் கேமரான்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். கல் பட்டாலும் கண்ணாடி இது சுற்றியில் வச்சு அடைச்சாலும் உடையாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கம்பெனி வந்து கிளைம் பண்ணியிருக்கு. நல்லா ஹெவியான கேமரா. ப்ராமாவோட ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆடியோவும் கேட்டுக்கலாம். ஆடியோவோட ரெக்கார்ட் ஆகக்கூடிய கேமரா இது. நெக்ஸ்ட் இதோட பின்ஸ் நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்காக நீங்கள் லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இதில் வந்து நீங்கள் PY சுவிட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக இதில் மட்டும் நீங்கள் RJ45 ஜாக் கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் வந்து நெட்வொர்க்கு சுவிட்சில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் இந்த DC சப்ளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அலாரம் இன் அண்ட் அவுட்டுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் அலாரத்தோட இன்புட்டு அவுட்புட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஆடியோவோட இன் அண்ட் அவுட்டு. இந்த ஆடியோ பத்தாது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆடியோவும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கான இன் அண்ட் அவுட்டு. அடுத்தது இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மைக், அதாவது ஆடியோக்கான பின் கொடுத்துருக்காங்க. பவர் சப்ளை பின் கொடுத்துருக்காங்க. இது DC 12 வோல்ட்டு. இது வந்து நார்மல் கீயில் ஆலன் கீ இது கூடயே கொடுத்துருப்பாங்க. இது ரிவ்யூ யூனிட்டுங்கிறனால அதில் மிஸ் ஆயிடுச்சு. இது கூட வந்து ஒரு கீயும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். எங்கே இருக்குன்னு தெரியல, எப்போ விழுந்துச்சுன்னு தெரியல. சரி பரவாயில்ல. இதில் வந்து ஃப்ரண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வாலில் ப்ளேஸ் பண்ணும்போது சீலிங்கில் ஸ்க்ரூ பண்ணும்போது இதை வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்க்ரூ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு லோகோவும் தெரியும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மைக்கும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதோட டோட்டல் பின் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 3 லைன் சீரியஸுங்கிறதுனால AI சென்ஸ் உள்ள கேமரா. ஹியூமன் தனியாக வெஹிக்கிள் தனியாக டிடெக்ட் பண்ணும். நீங்கள் மோஷன் டிடெக்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அது ஹியூமனாக வெஹிக்கிளான்னு கிளாஸிஃபை பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணும். அதே மாதிரி NVRல வந்து நீங்கள் ஒரு இமேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு வீடியோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ கிளிப்பில் இருக்க பர்சன் வந்து அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணால் இது வந்து உங்களுக்கு அலாரம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க, அலாரம் ட்ரிகர் பண்ணும். இல்லை பிக் ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேமரா மட்டும் 8 கேமரா ஒரே ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஹியூமனை டிடெக்ட் பண்ணோன்னே இது வந்து பிக் ஸ்க்ரீனில் வரும். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம இதில் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து கேமராஸ்னால் எப்படி வீட்டுக்கு பண்ணலாம், எந்த மாதிரி கேமராஸ் வீட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு தெரியாமல் IP கேமரான்னு என்ன, அனலாக் கேமரான்னு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் கிளியராக டோட்டலாக வந்து எத்தனை டைப் ஆஃப் கேமராஸ் இருக்குது, லென்சஸ்னால் என்ன, மெகா பிக்சல்னால் என்ன, கேமராவோட மாடல்ஸ் எந்த இடத்துக்கு எந்த மாதிரியான கேமராஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளியர் வீடியோ போடுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு டெக் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.